ஒரு சிறிய தீவு. அங்க புதிதாக ஒரு லைட் ஹவுஸ் உருவாக்கப்படுகிறது. 3 நபர்கள் அதற்கு வேலை செய்வதற்காக பணியமர்த்தம் செய்யப்படுறாங்க. ஒரு நாள் இரவு அங்கிருந்த 3 நபர்களுமே திடீரென்று எந்த தடயங்களும் இல்லாம காணாம போறாங்க. இவங்க காணாம போய் 123 வருடங்கள் கடந்து விட்டாலும் இப்பவும் இவங்களோட மறைவு மர்மமாகவே நீடிக்க காரணம் தான் என்ன? இவங்க கொலை செய்யப்பட்டாங்களா, வெளிநாட்டு உளவாளிகளால கடத்தி கொண்டு செல்லப்பட்டாங்களா, இல்லனா அந்த கால பகுதிகளில் ஒரு கற்பனையா சொல்லப்பட்ட சி மாஸ்டர் மாய கப்பல்கள் இல்லனா வேற்றுக்கிரக வாசிகள் போன்ற ஏதாவது ஒன்றினால் கொல்லப்பட்டாங்களா? ஸ்கொட்லாந்தோட ரொம்ப நாள் நீடிக்கின்ற இந்த மர்ம நிகழ்வு பற்றி இன்னும் ஆழமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்கொட்லாந்தில் இந்த லைட் ஹவுஸ் ஃபிலனன் ஐஸ் லைட் ஹவுஸ் என்ற பெயரில் சொல்லப்படுறதோட ஸ்கொட்லாந்தில் இருந்து 80 மைல் தொலைவில் காணப்படும் இலன்மோர் தீவில் 1899களில் கண்காணிப்பு பணிகளுக்காக கட்டப்பட்டிருக்கு. சரியா ஒரு வருடம் கழித்து, அதாவது 1900களில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அளவில் ஃபிலனன் லைட் ஹவுஸ் பாவனைக்காக கொண்டு வரப்படுகிறது. அப்போ அங்க வேலை செய்யறதுக்காக 3 நபர்கள் ஸ்கொட்லாந்து அரசாங்கத்தினால் நியமனம் செய்யப்படுறாங்க. அதுல முதல் நபர் ஜேம் டக்கட், வயசு 43. அடுத்த நபர் தோமஸ் மார்ஷல், வயது 28. மூன்றாவது நபர் டொனாட் மெக்காதர், வயசு 28. இதுல 4வது நபர் ஒருத்தரும் சம்பந்தப்பட்டிருந்தார். வில்லியம் ரோஸ் என்ற நபர் தான் முதல்ல தோமஸ் மார்ஷலுக்கு பதிலா நியமனம் செய்யப்பட்டிருந்தாராம். ஆனா அவர் உடல்நிலை சரியில்லாம விடுமுறையில் போனதனால தோமஸ் மார்ஷல் தற்காலிகமாக லைட் ஹவுஸ் பராமரிப்பு பணிகளுக்காக வருகின்றார். அன்று நாள் 15 டிசம்பர் மாதம் ஆஸ்டர் என்று சொல்லப்பட்ட கப்பல் எலன்மோர் தீவு வழியாக பிலடெல்பியா நோக்கி சென்று கொண்டிருந்தப்போ லைட் ஹவுஸ் வழமைக்கு மாறா எந்தவித ஆள் நடமாட்டமும் இன்றி காணப்பட்டிருந்தது. இது ரொம்பவே வெறிச்சோடி பராமரிப்பு எதுவுமின்றி இருந்ததனால ஆஸ்டர் கப்பல் லீத் துறைமுகத்தை வந்தடைந்ததும் லைட் ஹவுஸில் யாருமே இல்லாம கைவிடப்பட்டிருப்பது பற்றி கப்பலில் இருந்தவங்களினால அங்க ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. ரிப்போர்ட் செய்யப்பட்ட பின்னாடி இந்த லைட் ஹவுஸுக்கு பொறுப்பாக இருந்த பொறுப்பதிகாரி ஜோசப் மோர் என்ற நபர் அங்கிருந்து தீவுக்கு வந்து சேருகின்றார். ஆனா வானிலை சில நாட்களாக மோசமா இருந்ததனால அவர் லைட் ஹவுஸுக்கு வந்து சேரவே சில தாமதங்களும் ஏற்பட்டிருந்ததா. ஜோசப் மோர் அங்கு வந்து பார்த்தப்போ கடமைக்காக பணி அமர்த்தப்பட்டிருந்த 3 நபர்களுமே அங்கு இருந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லாம லைட் ஹவுஸ் மயான அமைதியில் இருந்ததாக ரிப்போர்ட் செய்கின்றார். ரொம்ப நேரமா மோர் அங்கு காத்து கொண்டிருக்கின்றார். ஆனா அத்தீவில் ஆட்கள் இருப்பதற்கான எந்த அடையாளங்களும் இல்லாததை தெரிஞ்சு கொண்டு அவரும் அங்கிருந்து புறப்படுகின்றார். அடுத்த நாள் ஜோசப் மோர் ஸ்கொட்லாந்து லைட் ஹவுஸ் போட்டுக்கு இச்சம்பவம் பற்றி ஒரு தகவலை அனுப்பி வைக்கின்றார். அப்போ லைட் ஹவுஸ் போட் கேப்டன் கார்வே என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை அவரோட கப்பல்ல அங்க போய் பார்த்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் கார்வே கப்பல்ல அங்க வந்து சேர்ந்ததும் கப்பல்ல இருந்தே பெரிய ஒலி எழுப்பியும் சிக்னல்களை காட்டியும் அத்தீவில் யாரும் இருந்தா தங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி பார்க்கிறார். ஆனா ஆள் யாரும் அங்கு இருப்பதாக அவருக்கு அப்போ தென்பட்டு இருக்கவில்லையா. ஒருவேளை தீவுல இருந்து 3 நபர்களும் தூர இடங்களுக்கு போயிருந்தா அவங்களுக்கு கார்வே வந்திருப்பதை தெரியப்படுத்த பிளார் கன்னையும் ஃபயர் செய்கின்றார். ஆனா அப்ப கூட அதை தேடி அத்தீவுக்கு அந்த 3 நபர்களுமே வந்து சேரல. அதன் பின்னாடி ஹார்வே மற்றும் அவரோட வந்திருந்த மற்ற நபர்களும் லைட் ஹவுஸ்க்குள்ள போய் பார்த்தப்போ அந்த லைட் ஹவுஸோட நுழைவாயில் கதவு மற்றும் லைட் ஹவுஸோட கட்டடத்தோட 2 கதவுகளும் பூட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அதை திறந்து உள்ள போய் பார்த்தப்போ அங்கிருந்த எல்லா கடிகாரங்களும் நிறுத்தப்பட்டிருந்ததோட அங்க இருந்த நேரத்தை வச்சு பார்க்கிறப்போ அவங்க காணாமல் போய் குறைந்தது 1 வாரமாச்சும் இருக்கும் என்பதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் அந்த லைட் ஹவுஸை ஆராய்ச்சி பார்த்தப்போ அங்க சாப்பிட்டு மீதமா வச்சிருந்த உணவுகளும் ஒரு கதிரையும் கீழே விழுந்து கிடந்ததோட சுவத்துல மாட்டப்பட்டிருந்த அவங்களோட 3 ட்ரெயின் கோட்ல 2 அங்கிருந்து மாயமாகி இருந்திருக்கு. அங்கிருந்த மோசமான வானிலை காரணமா ட்ரெயின் கோட்டை அணிஞ்சு கொண்டு அங்கிருந்து அவங்க போயிருக்கலாம் என்று வச்சுக்கொண்டா ஒரு நபர் மாத்திரம் அதை யூஸ் பண்ணாம அங்கிருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். சுத்தி இருக்கிற கிராம மக்கள் கிட்ட இந்த தீவு பற்றி விசாரிச்சப்போ ஒரு சில வினோதமான தகவல்களும் தெரிய வந்திருக்கு. அதாவது 1ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் இருந்தே இத்தீவுல பிளாக் மேஜிக் சாத்தான் வழிபாடுகளுக்காக இத்தீவு பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் அதன் தாக்கம் இப்பவும் அங்க இருப்பதாகவும் ஹார்வே கிட்ட அந்த ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஹார்வேயோட இன்வெஸ்டிகேஷன் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் செய்ய வந்த ஒரு நபர் தான் ரோபர்ட். இவர் அப்போ லைட் ஹவுஸ் போட்டோட தலைவராக இருந்தவரும் கூட.
ரோபர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருந்த சில தகவல்கள் காணாமல் போன 3 நபர்களோட மர்மத்தை மேலும் அதிகப்படுத்தியதாகவே சொல்லப்படுகிறது. 1900களில் பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபட்டு வந்த நபர்களோட நாளாந்த வேலைகளை ஒன்றா தினமும் அவங்க செய்யற எல்லா விடயங்களையும் ஒரு லாக் புக்ல என்டர் பண்ணி வைக்கிற பழக்கத்தை வச்சிருந்திருக்கிறாங்க. அப்போ காணாமல் போன ஒரு நபரால் எழுதப்பட்ட லாக் புக்கை ரோபர்ட் கண்டுபிடிச்சு அதுல எழுதப்பட்டிருந்த விடயங்களை வாசிச்சு பார்க்கிறப்போ டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு நேரத்தில் எழுதப்பட்ட அந்த லாக் புக்ல 3 நபர்கள்ல ஒரு நபர் எழுதியிருந்த ஒரு தகவல் இந்த 3 நபர்கள் காணாமல் போன விசாரணையை வேறு கோணத்துல ரோபர்ட்டை பார்க்க வைத்திருந்தது. அதாவது அவர்கள் காணாமல் போயிருந்ததாக சொல்லப்படும் அந்த நாள்ல புயல் ரொம்ப அதிகமாகவும் கடல் அலை வளமைக்கு மாறா ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டிருந்ததாக அந்த லாக் புக்ல எழுதி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்த நாளும் தொடர்ந்து எழுதப்பட்ட அந்த பக்கங்கள்ல தன்னோட வேலை செய்யும் மற்ற 2 நபர்கள்ல ஒருத்தர் காரணமே இல்லாம தொடர்ச்சியாக அழுவதாகவும் இன்னும் ஒரு நபர் தூக்கம் வராமல் தொடர்ச்சியாகவே அங்குமிங்கும் உலார்த்தி வருவதாகவும் எழுதப்பட்டிருந்திருக்கு. ஆனா அவங்க யாருமே அதற்கு முன்னாடி அப்படி நடந்து கொண்டதாக எந்த ஒரு இடத்திலையும் பதிவு செய்யப்படல. கடைசியா 3 பேரும் ரொம்பவே பயத்துல இருந்ததாகவும் எழுதி வைக்கப்பட்டிருந்ததா. இதுல ரொம்பவே மர்மமாக பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் என்றா லாக் புக் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்ற டிசம்பர் மாதம் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகள்ல எந்த விதமான பலமான காற்று வீசியதாகவோ கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததாகவோ வானிலை அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கல. டிசம்பர் மாதம் 15 வானிலை பழைய நிலைக்கு திரும்பி விட்டதாக அந்த லாக் புக்ல எழுதப்பட்டிருந்ததோட அதுதான் அதுல கடைசியாக எழுதப்பட்ட வசனமாகவும் இருந்திருக்கு. இன்வெஸ்டிகேட்டரோட யூகத்துல கடைசியா இந்த லாக் புக் எழுதப்பட்ட டிசம்பர் 15ஆம் தேதி மாலை நேரம் தான் இவங்க காணாமல் போயிருக்க வேண்டும் என்று கூட நம்புறாங்க. 1900களில் லைட் ஹவுஸ் வேலை செய்கிற நபர்களுக்கு ஒரு விதிமுறை இருந்திருக்கு. அதாவது 2 நபர்கள் மாத்திரம் அவசர நிலைமைகளின் போது லைட் ஹவுஸை விட்டு வெளியே செல்ல வேண்டுமாம். அதோட 3வது நபர் லைட் ஹவுஸின் உள்ளே இருந்துதான் வேலை பார்க்க வேண்டுமா. அப்படி பார்த்தா அங்கிருந்த 3 நபர்கள் 2 நபர்கள் முன்னதாகவே லைட் ஹவுஸுக்கு வெளியில் நின்றிருக்க வேண்டும். அதனாலதான் ட்ரெயின் கோட் 2ம் அங்கிருந்த சுவரில் இல்லாம இருந்திருக்கு. அவர்களுக்கு ஆபத்து ஏதாவது திடீரென ஏற்பட்டிருக்கலாம், இல்லனா பெரிய கடல் அலைகள் அவர்களை அடித்து சென்றிருக்கலாம். அவங்களை காப்பாற்ற லைட் ஹவுஸ் உள்ள சாப்பிட்டு கொண்டிருந்த 3வது நபர் அவசரமாக ஓடி இருக்க வேண்டும். இதனாலதான் சாப்பாடு சாப்பிட்டு மீதியாக வைக்கப்பட்டிருந்ததோட 3வது கதிரையும் கீழே விழுந்த நிலையில் கிடந்து காணப்பட்டது. துரதிருஷ்டவசமாக 3 நபர்களும் கடலில் விழுந்திருக்கலாம், இல்லனா பெரிய அலையில் மாட்டி அடித்துக் கொண்டு சென்றிருக்கலாம் என்பதே கடைசியா இந்த டிசப்பியரன்ஸ் கேஸை விசாரிச்ச ரோபர்ட் இன்வெஸ்டிகேட்டர் டீமோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆகவும் இருந்திருக்கு. ஆனா டிசம்பர் 15 அன்றே வானிலை சரியாகி விட்டதாக லாக் புக்ல எழுதப்பட்டிருக்கிறப்போ மிகப்பெரிய அலைகள் எலன்மோர் தீவில் எப்படி உருவாகி இருக்க முடியும்? அத்தீவை சுற்றிய பகுதிகளில் மோசமான வானிலை எதுவுமே பதிவாகி கூட இருக்கல. இப்போ இந்த லைட் ஹவுஸ்ல மனிதர்கள் தேவைப்படாமல் ஆட்டோமேட்டடாக இயக்கப்பட்டு வந்தாலும் 123 வருடங்கள் கடந்தும் காணாமல் போன இந்த 3 மனிதர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது? கண்டிப்பா அவர்கள் அன்று இறந்து போயிருந்தா அவர்களோட உடலோ அல்லது உடல் பாகங்களோ ஏன் அவங்க போட்டிருந்த உடைகளோ கண்டிப்பா ஒரு துண்டாவது கிடைச்சிருக்கும். இப்ப வரைக்கும் ஸ்கொட்லாந்தோட எலன்மோர் தீவில் உள்ள இந்த லைட் ஹவுஸில் நடந்த ஒரு சம்பவம் இன்றளவிலும் ஒரு மர்ம நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. மறுபடியும் இது போன்ற மற்றொரு மர்ம நிகழ்வோட டீப் இன்வெஸ்டிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.